ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். யுவதி ஜடர கிண்ணோ யுவதி ஜடர கிண்ணோ ஜாத போதோபிய காண்டே जातबोधोऽभ्य काण्डे प्रसवगलितबोधः प्रसवगलितबोधः पीडयोल्लङ्घ्य बाल्यम् पीडयोल्लङ्घ्य बाल्यम् पुनरपि बदमुह्यत्येव पुनरपि बदमुह्यत्येव तारुण्यकाले तारुण्यकाले कपिलतनुरितित्वं कपिलतनुरितित्वं देवहूत्यै न्यगादीः देवहूत्यै न्यगादीः युवति जठरकिन्नो जातबोधोऽभ्यकाण्डे युवति जठरकिन्नो जातबोधोऽभ्य काण्डे प्रसवगलितबोधः पीडयोल्लङ्घ्य बाल्यम् प्रसवगलितबोधः पीडयोल्लङ्घ्य बाल्यम् पुनरपि बदमुह्यत्येव तारुण्यकाले पुनरपि बदमुह्यत्येव तारुण्यकाले कपिलतनुरितित्वं देवहूत्यै न्यगादीः कपिलतनुरितित्वं देवहूत्यै न्यगादीः. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். யுவதி ஜடர கிண்ணக, ஒரு யுவதியோட, ஒரு இளம்பெண்ணோட கருவில் அந்த உதிச்ச அன்னிலேருந்து துன்புறுகிறது அந்த கருவில் இருக்கிற குழந்தை. அக்காண்டே, ஆனால் அதுக்கு ஒரு சமயத்தில் அந்த வயத்தில் இருக்கும்போதே திடீர்னு ஜாத போத அப்பி, ஒரு ஞானம் உண்டாகிறது. ஆனால் அந்த ஞானம் என்ன ஆகிறது என்றால் பிரசவ கலித போத, பிறக்கிற போது அது அடையிற கஷ்டத்தினால அந்த ஞானத்தை இழந்துடுறது. பால்யம், அதுக்கு பிறகு குழந்தை பருவம், அந்த குழந்தை பிறந்து வளரும் போதும் குழந்தை பருவத்திலையும் பீடையா நிறைய கஷ்டப்படுறது. அப்படியும் அந்த கஷ்டத்தை உள்ளங்கிய கழித்து பத அந்தோ புனக அப்படி மீண்டும் தாருண்ய காலே, இளமை பருவத்தில். அப்போ என்ன ஆகிறது? முக்கியத்தி ஏவ, மனமயக்கத்தை அடையிறது. பயத்தில் இருக்கும்போது கஷ்டம், அப்புறம் குழந்தை பருவத்துலேயும் நிறைய தொல்லை, அப்புறம் இளமை பருவம் வரும்போதும் அதுக்கு மனமயக்கம் வந்துடுறது. இதிகி கபில தனுகூத்துவம் என்று கபிலராக திருமேனி கொண்ட நீ தேவஹூதிக்கு சொன்னீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். யுவதி ஜடர கிண்ணோ ஜாதபோதோபிய காண்டே பிரசவகலித போதக பீட யோல்லங்கிய பால்யம் புனரபி பதமுஹ்யத்யேவ தாருண்யகாலே கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி. இந்த ஸ்லோகத்தோட முதல் 2 வரிகளில் மனிதன் பிறப்பதற்கு முன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது மிகுந்த துன்பப்படுகிறான். அவனுக்கு அப்போது திடீரென்று ஒரு ஞானம் ஏற்படுகிறது. ஆனால் பிறந்தவுடன் அந்த ஞானத்தை இழந்து விடுகிறான் என்று கபிலர் சொல்கிறார். இதை பற்றி நன்னா முழுமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பாகவதத்தில் இருக்கிற ஸ்லோகங்களை நம்ம பார்க்கணும். பாகவதத்தில் இந்த கபில உபதேசத்தில் கபிலர் ஒரு சிசு உருவான சமயத்தில் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் போல் இருக்கும் அப்படின்னு ஆரம்பித்து
ரொம்ப துல்லியமாக முதல் நாள், முதல் வாரம், மாதம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த சிசு எப்படி தாயோட வயிற்றில் வளரணும்னு டிஸ்கிரைப் பண்ணுறார். 7வது மாதத்தில் அதுக்கு போதம், அறிவு உண்டாகும். அப்போது பகவான் இதுவரைக்கும் அந்த குழந்தை, அந்த சிசு பல பல பிறவிகள் எடுத்தது, அந்த பிறவிகளில் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் ஒரு மூவி மாதிரி காட்டுவாராம். அந்த குழந்தை அதனால் மிகவும் பயந்து போய், பகவானே என்னை மீண்டும் பிறக்க வைக்காதீங்கோ, என்னோட தவறுகளை மன்னிச்சிருங்கோ, எனக்கு உங்கள் பாத சேவையை கொடுங்கோ அப்படின்னு ரொம்ப கெஞ்சுமா. இந்த சிசுவோட பிரார்த்தனை 10 ஸ்லோகத்தில் வருது பாகவதத்தில். ஆனால் அந்த குழந்தை பிறந்தவுடன், இந்த பூமியில் விழுந்தவுடன் அந்த அறிவு எல்லாவற்றையும் மறந்து விடுமாம். ஏன்னா இந்த பூமியில் சட்டம்னு ஒரு வாயு இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அந்த சட்டம்ங்கிற வாயு பட்ட உடனே அந்த 7 மாதத்தில் ஏற்பட்ட அறிவு இருக்குல்ல, அது அவ்வளவும் போயிடுமா. அதனால் அந்த குழந்தைக்கு பகவான் கொடுத்த ஞானம் அத்தனையும் போய் எப்படியாவது பகவான்கிட்ட திரும்பி போய் சேரணும் அப்படின்னு ரொம்ப தவிச்சுது. அந்த எண்ணமெல்லாம் போய் பிறந்துருமா. இப்படி பிறக்கிற ஜீவன் வயிற்றில் கஷ்டப்பட்டது இப்பயே பார்த்துட்டோம். அப்புறம் குழந்தையா பிறந்தப்புறம் அதுக்கப்புறமும் நிறைய கஷ்டப்படுறது, தனக்கு என்ன வேணும் என்ன கஷ்டம்னு சொல்ல முடியாமல் முதல் ஆண்டு, பிறகு பாலகனாக நிறைய தொல்லைகள், அப்புறம் இளமை பருவத்தில் மதிமயக்கத்தால் கஷ்டப்படுறான், வயதான காலத்தில் நோய்களால் கஷ்டப்படுறான். இந்த மாதிரி அந்த சிசு எப்படி கஷ்டப்படுறது, அது வளர்ந்த பிறகு எப்படியெல்லாம் கஷ்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத கபிலராக அவதரித்த நீங்கள் தேவகூதிக்கு கற்பித்தீர்கள்.